ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஸ்கீம் அக்ரிகல்ச்சரில் கவர்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே தவறு. அது ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது கவர்மெண்ட்டால். இது கவர்மெண்ட்ன்றது ஒரு ஃபேஸ்லெஸ் பாடி. நம்ம ஊரில் அக்ரிகல்ச்சர் வந்து இஸ் an industry that is not being aggregated. There are some books on the Himalayan masters, autobiography of a yogi, all of that. They have changed my thinking. You are also an investor. So, in fact, agriculture-ல invest பண்ற one of the very few investors. ஸோ இது நிறைய நாளாக ஒரு கதை ஓடிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் ஏதாவது ஒரு பெரிய காங்க்ளமரேட் வருவாங்க, ஃபார்மர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்களே தான் மிஷின்ஸ் வச்சு ரோபோஸ் வச்சு அரிசியெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அரிசியே நம்ம இனிமேல் ஒரு 1500 ரூபாய்க்கு தான் கிலோக்கு வாங்க போகிறோம், ஃபார்மர்ஸே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை ஓடிட்டே இருக்கு இல்லையா? உங்களோட தாட் ப்ராசஸ் என்ன? இப்போதான் நான் முதல் தடவை இந்த கதை கேட்குறேன். நான் கேட்டதில்லை இது. ஸோ வி ஹேவ் அ ஃபார்ம் நியர் மதுரை, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் ஃபார்ம் இருக்கு. ஸோ அங்கே ஒரு 100 மாடு வாங்கி ஃபார் மில்க் ப்ரொடக்ஷன் அதுவும் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த நம்ம முருங்கை இலையை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு 10 ஏக்கரில் போட்டு அதுவும் ட்ரை பண்ணேன். ஸோ ஐ யூஸ் தட் ஆஸ் மை எக்ஸ்பெரிமெண்டிங் லேப். அதெல்லாம் ஒர்க் ஆகுறதில்லை, பல காரணங்கள். நம்ம ஊரில் ஒர்க் ஆகுறதில்லை. ஒரு மாடுன்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தோன்னா ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் ஆவரேஜ், அதுக்கு மேலே இல்லை. அந்த இதில் வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்காது. அது ஸ்மால் ஃபார்மர் தான் பண்ண முடியும். அங்கே அப்பப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்கிற ஆளுங்களை கொஞ்சம் கூப்பிட்டு பேசுவேன். அங்கே ஊருக்கு 2-3 தலைவர் இருப்பாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன். எப்படி போகிறது, என்ன பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க. இந்த இந்தியன் சிஸ்டம் எல்லாருமே ஸ்மால் ஃபார்மர்ஸ். எதுவுமே நம்ம வெளியூரில் பார்க்குற மாதிரி 150,000 ஏக்கர்ஸ் போட்டு மெக்கனைஸ்டு ஃபார்மிங்லாம் இங்கே கிடையாது. இப்படிதான் இருக்காங்க நிறைய பேர். நம்ம ஊரில் இருக்கிற பாப்புலேஷனுக்கு மேபி இதுதான் கரெக்டாக பண்ண வேண்டிய விஷயம். இப்படி தான் பண்ண முடியும். அவங்களுக்கெல்லாம் அப்புறம் வேலையே இல்லாமல் போயிடும். ஸோ அவங்க பண்ணுறாங்க. பட் அப்படி இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன், எங்களோட ஃபார்ம் பக்கத்தில் ஒரு மண்டி இருக்கும். வெங்காயம் வந்து 100 ரூபாய் அப்படின்னா ஹிந்துவில் ஹெட்லைன்ஸ் வரும், 100 ரூபாய் எடுத்து அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இவங்க ஆப்போசிஷன் லீடர்ஸ்லாம் போட்டு ஒரு பயங்கர நாய்ஸ் இருக்கும். ஸோ அப்புறம் இம்போர்ட் பண்ணுவாங்க, பாகிஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம், அங்கே பண்ணுறோம், இங்கே பண்ணுறோம், ப்ரைஸ் குறைக்கிறோன்னு. அந்த சமயத்தில் நான் மண்டியில் கேட்டிருக்கேன், 20 ரூபாய் போகுது விலை. ஸோ இது இங்கே ஏறினாலும் இறங்கினாலும் அவங்கள்ட்ட போய் சேர்றதே இல்லை. ஸோ எப்போ அவனுங்களுக்கு அந்த விலை வரதோ தட் இஸ் த கரெக்ட் ப்ரைஸ். அது 1500 ரூபா கிலோ அரிசியான்னு தெரியாது, பட் தட்ஸ் அ கரெக்ட் ப்ரைஸ். பிகாஸ் நானும் அவங்களது நம்பர் போட்டு பார்ப்பேன், ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சாகுபடி பண்ணுறீங்க, இவ்வளோ வருமா அவ்வளோ வருமா, அதெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா அவங்க செலவு பண்ணுறது இந்த உரம் வாங்குவாங்கப்பா, வாங்க போய் இந்த உரம் அந்த வாரத்தை வாங்கி போட்டு வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள். கூட்டி கழித்து பார்த்தா அவனுக்கு மாதம் 7000 ரூபா 8000 ரூபாய்க்கு மேலே நல்ல காலத்துலேயே நிற்கிறது இல்லை. அப்போ எப்படி அவன் குடும்பம் நடக்கும், அவன் குழந்தைங்க எப்படி ஸ்கூலுக்கு போகும், ஒரு தீபாவளி வந்தால் என்ன துணிமணி வாங்குவான். த மேத் டஸ் நாட் ஒர்க் அட் ஆல், ஒர்க்கே ஆகுறதில்லை. ஸோ டெஃபினெட்லி அது 1500 ரூபா போனோமான்னு தெரியாது, பட் இந்த மாதிரி ப்ரைஸ் அங்கே போய் சேர்ற வரையில் நம்ம இம்போர்ட் பண்ணி ப்ரைஸ் குறைக்கிறதுனா அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. 100 ரூபா வெங்காயம்னா நம்மள மாதிரி ஆளுங்க வந்து கடையில் போய் வாங்க முடியல, 50 ரூபா வந்ததுன்னா அப்பா பரவாயில்ல, அங்கே வந்து அடி வாங்குறாங்க. அது மை இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் லுக்கிங் அட் அக்ரிகல்ச்சர் 2-3 விஷயங்கள். அவங்க வந்து சன் ஆஃப் த சாயில். நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்டேருந்து நான் கற்றுட்டுருக்கேன். எனக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய கற்றுட்டுருக்கேன் அவங்களே. நான் பண்ணி பழக்கம். ஹேவிங் செட் தட் சிலதெல்லாம் அவங்க அதே மாதிரி பண்ணுறாங்க, பட் நிறைய விஷயங்கள் மாறி போயிடுது. ஸோ அது பெட்டராக பண்ண முடியும். ஸோ
somebody who can work with them to improve their efficiency, and a business that takes a percentage of their improved productivity, so that he is making, அவர் நிறைய பணம் பண்றார், அதுலேருந்து கொடுக்கும்போது ஒரு தவறே கிடையாது. அவங்களே கஷ்டப்படுற பிஸ்னஸ், அவங்கள்ட்ட போயிட்டு சார் நீங்கள் எங்களுக்கு ஏக்கருக்கு 2 லட்சம் வருஷத்துக்கு கொடுத்துருங்க, நாங்கள் வந்து இது பண்ணித்தரோம், அப்படி பண்ணித்தரோம், நாங்கள் ஐஓடி போடுறோம், இதை போடுறோன்னா நம்ம ஊரில் அது ஓடாது. இப்போ நீங்கள் வந்து 1 லட்சம் சாகுபடி பண்ணுறீங்க ஒரு ஏக்கருக்கு, நான் இதுக்கு மேலே பண்ணி கொடுத்தா எனக்கு அதில் 20% கொடுங்க, அது நடக்கும். அந்த மாதிரி பிஸ்னஸ் மாடல் இருக்கா? அது இந்தியாவில் நல்லா சக்ஸஸ் ஆகும், பெருசாக வரும். நானும் பார்க்குறேன், யாரும் அந்த மாதிரி ஐடியா வர மாட்டேங்கிறேன். அப்படி இல்லை, ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஸ்கீம் அக்ரிகல்ச்சரில் கவர்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே தவறு. அது ஓரளவுக்கு மேலே பண்ண முடியாது கவர்மெண்ட்டால். இந்த கவர்மெண்ட்ன்றது ஒரு ஃபேஸ்லெஸ் பாடி. பட் ஒரு ஏக்கருக்கு அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி உரம் வாங்குறாங்க, என்ன செலவுகள் ஆகுது, ஏதாகுது, எவ்வளோ. அவங்க நிறைய பேர் இங்கே வந்து நம்ம சொல்கிறோம், அவங்க 2 ரூபா வட்டியில் கடன் வாங்குறாங்க. போய் அவங்க வாங்குறதுலாம் 6-7 ரூபா வட்டியில் வாங்குறாங்க கடன். இந்த 2 ரூபான்றது வந்து இங்கே தான், நம்ம ஊரில் தான் தவிர அங்கெல்லாம் 6-7 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டிலாம் வாங்குறாங்க பாவம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இவ்வளோ கொடுக்குறீங்க, நாங்கள் போடுறோம், ஏக்கருக்கு 50,000 ரூபா நான் கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் வந்து 10,000 ரூபா கொடுங்க, இல்லை 7,000 ரூபா கொடுங்க, 5%, 16%, whatever that number, reasonable. இந்த வருஷம் ஒர்க் அவுட் ஆகலை, அது நடக்கலை, அதை ரோல் ஓவர் பண்ண முடியுமா, இல்லை இந்த லாஸை அப்சார்ப் பண்ண முடியுமா? அது வந்து கொஞ்சம் மாசாக பண்ணும்போது இன்சூரன்ஸ் மாதிரி. ஒருத்தர் இறந்தா வந்து அவ்வளோ காசு கொடுக்குறாங்க, ஏன்னா அவ்வளோ பேர் காசு கொடுத்து இறந்து போகாமல் இருக்கிறதுனால தான் கொடுக்க முடியாது, ப்ராஃபிட் இருக்கு. சேம் திங், ஒரு இப்போ தஞ்சாவூரில் இவருக்கு மழை வரலன்னு கஷ்டப்பட்டதுன்னா கும்பகோணத்தில் கஷ்டப்படுறான்னு அர்த்தம் கிடையாது. அவருக்கு ஏதோ பூச்சி வந்ததோ இது வந்ததோ, ஸோ அதை ரைட் ஆஃப் பண்ண முடியுமா? பண்ணி ப்ராஃபிட், பிகாஸ் யூ ஆர் சார்ஜிங் 18%, யுவர் காஸ்ட் ஆஃப் மணி வில் பி 8%, மேக்கிங் 10% ப்ராஃபிட். ஸோ ஒரு 10 ஃபார்மரில் ஒரு ஃபார்மர் ஒன்றும் இல்லாமல் போனால் கூட யூ வில் நாட் லூஸ் மணி, ஸ்டில் மேக் மணி. நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ஹெல்ப்பால் 10ல் 1 இல்லாமல் 100ல் ஒருத்தர் தான் ஃபெயில் ஆகுதுன்னா யூ வில் மேக் மணி ஹேண்ட் ஓவர் ஃபிஸ்ட். அந்த மாதிரி யாரும் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி பண்ணினாங்க, அந்த ஃபார்மருக்கு அது ஒர்க் ஆகும், இன்வெஸ்ட் பண்ணவனுக்கும் ஒர்க் ஆகும். எய்ம்ஸ், லார்ஜர் எய்ம் ஆஃப் த கண்ட்ரி டெஃபினெட்லி, பட் இட் ஒர்க் ஃபார் யூ, ஒர்க் ஃபார் பிஸ்னஸ் வில் பி சக்ஸஸ்ஃபுல். அந்த மாதிரி யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க. ஸோ இல்லைன்னா மண்டியில் 20 ரூபா, மார்க்கெட்டில் 80 ரூபா, 60 rupees, அதை க்ரன்ச் பண்ணி 10 rupeesல பண்ண முடியுமா? ஸோ அந்த கேப், வெதர் இட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் ஆர் சப்ளை செயின் ஆர் வேர் ஹவுசிங், அந்த காஸ்ட்டை குறைக்க முடியுமா? ஸோ ஐ லுக் ஃபார் சம்திங் தட் இஸ் கேம் சேஞ்சிங் அக்ரிகல்ச்சரில். நம்ம ஊரில் அக்ரிகல்ச்சர் வந்து இஸ் அன் இண்டஸ்ட்ரி தட் இஸ் நாட் பீன் அக்ரிகேட்டட். சில பேர் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கங்கே பண்ணுறாங்க, இட்ஸ் நாட் பீன் டன் ஃபார் இந்தியா ஸ்கேல், யாரும் பண்ணல. வெளியூரில் ஒரு மல்டிநேஷ்னல் வருவாங்க, ஃபுல்லாக ரோபோட்ஸ் போட்டு 1,500 ரூபாய்க்கு அரிசி பண்ணுவாங்கன்ற கதை நான் கேட்டதில்லை. பட் இதான் கிரவுண்ட் ரியாலிட்டி. இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்ததுன்னா ஐ வில் பி வெரி வெரி கீன் டு டூ. ஐ சி அ லாட் ஆஃப், எப்படி சொல்கிறது, எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணுறீங்க. ஒரு பயங்கரமான ஒரு கியூரியஸ் கிட் உங்களுக்குள்ளே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஹவு டு யூ கீப் தட் பர்சன் அலைவ்? எனக்கு படிக்க பிடிக்கும். ஓகே. கிண்டல்லாம் படிக்கிறது இல்லை, இன்னும் அந்த பிரிண்டட் புக்கு தான் நான் படிக்கிறேன். I read at least 2 to 3 books a week, and I read all types of books. அதாவது ஒருத்தருக்கு சொல்லித்தரோம், நம்ம சொல்லி கொடுக்குற விஷயம் அவருக்கு நம்ம வேற மாதிரி சொல்லி தந்து அவருக்கு புரியுறது, அவர் வந்து கண்ணில் தெரியும், ஆஹா கரெக்டாக சொன்னார்ப்பா, இப்போதான் எனக்கு சார், இப்போதான் சார் எனக்கு அது புரிஞ்சிச்சு விஷயமே அப்படின்னும் போது நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது எனக்கே நான் நிறைய பார்ப்பேன், எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜெனட்டிக்ஸ் டு திஸ், ஐ ரீட் டீப். மேலோட்ட படிக்க மாட்டேன். எனக்கு
அடி வரையில் போய் புரியணும் எனக்கு. ஏன் அப்படின்னு புரியணும். சும்மா டிஎன்ஏ ஜீன் இப்படி அப்படின்னா ஃபுல்லாக ஒரு 5-6 புக்கு படித்து அடி வரையில் போய் புரிஞ்சுப்பேன். அப்போது அவ்வளோதானே, இது புரிஞ்சிருச்சு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன்னா ஐ கோ வெரி டீப் டு பேசிக்ஸ் அண்ட் ஒரு புரிஞ்சுக்கிற ஒரு ஆசை. ஒரு கான்ஃப்ளிக்ட்னு படிக்கிறோம், அமெரிக்காவில் கான்ஃப்ளிக்ட், சிவில் வார், தென் ஐ கோ ரீட் டீப். டெக்ஸஸ் எப்படி வந்துச்சு, அதுக்கு டெக்ஸஸ் யார் ஆண்டிருந்தாங்க, எப்போ அந்த அலாமோல ஃபைட்டு, என்ன வார், ஏன் என்ன, அது ஒன்று புரிஞ்சுன்னு வரும்போது இப்போ அந்த காலகட்டத்தில் விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ஒரு அர்த்தத்தோடு பார்ப்போம். ஸோ எனிதிங் நியூ ஐ ரீட் டீப். இப்போ கிரிப்டோன்னு வந்ததுன்னா ஐ ரீட் ஆல் த வே ஃப்ரம் டெக்னாலஜி டு த ஃபுல் ஸ்டாக். உபயோகம் இருக்கும் இருக்காது, பட் அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் நோயிங், ஜஸ்ட் நாலேஜ். புக்ஸ் யூ ரெக்கமெண்ட் ஆர் ரொம்ப பிடிச்ச புக்ஸ் தட் யூ ரெக்கமெண்ட்? ஸ்பெசிஃபிக் புக்ஸ் கிடையாது, just that there are too many books. Business related எடுத்துக்கலாம் for the audience. Business books that you recommend? There is a book on value investing by Graham. I've read it many times. நம்ம ஊர் வெளியூரில் இருக்கார் தாமோதரன் ஒருத்தர் எழுதியிருக்கார் புக் ஆன் வேல்யூவிங் பிஸ்னஸஸ் எல்லாம். இன்க்ரெடிபிள் புக். That's from a business point of view. I also read a lot of books on philosophy, understanding the mind, how does it work, adalla. So there are some books on the Himalayan masters, autobiography of a yogi, all of that. They have changed my thinking. Perception. So when I say நம்ம வந்து எதிர்பார்ப்புகள் கரெக்டாக வச்சுக்கணும், டிசப்பாயின்மெண்ட் அதனால வரும். லாட் ஆஃப் திஸ் இஸ் லேர்னிங் ஃப்ரம் அவர் ஓன் இந்தியன் ஃபிலாசபி. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க, அதை நம்ம இப்போ தான் படித்து கற்றுக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ரிலீஜியன் புக் அப்படின்னு பார்க்காம ஒரு ஃபிலசாபிக்கல் புக் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ தோஸ் ஆர் புக்ஸ் ஐ ரீட் கான்ஸ்டன்ட்லி. இந்த புக்கெல்லாம் வந்து நான் ஒரு 20-30 ரூபா படிச்சிருப்பேன். எவ்ரி டைம் படிக்கும்போது புதுசாக ஒன்று கற்றுப்பேன். கடைசியாக படிக்கும்போது கற்றுக்கல, ஒரு புது ஆங்கிள் நமக்கு தெரியாது கற்றுக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பக்கெட் லிஸ்ட் இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய விஷயம் ட்ரை பண்ணி அது ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லி அப்புறம் சில விஷயம் ஸ்டார்ட் ஆச்சு. வெரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது உங்களுக்கு. வாட் இஸ் யுவர் பக்கெட் லிஸ்ட்? இன்னும் என்னெல்லாம் படிக்கணும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? படிக்கணும் பண்ணணுன்றதுல ஆக்சுவலாக என்னோட பக்கெட் லிஸ்ட் கிடையாது. ஆக்சுவலி மை பக்கெட் லிஸ்ட் ஹஸ் காட் வெரி ஃபியூ திங்ஸ். ஓகே. One of the things I wanted to do, and I hopefully will do it someday, is to, so I do a lot of running. அதில் there is what is called a big six. நம்ம கிராண்ட் ஸ்லாம் சொல்கிறோம் இல்லையா, டென்னிஸ், அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், இந்த மேரத்தான் ரன் பண்ணும்போது there is a big six. So you do Berlin, you do Tokyo, you do London, Chicago, New York, Boston. That's a 6. You do the 6, then you get a different type of medal because you have completed the Grand Slam of marathon, then you get a list. So this I completed in 2018. Completed all of them, completed the big 6. After that, my goal has been to do an Ironman. Ironman la only unfortunate thing is there is a swimming, there is a cycling, there is a running. It's a 3-part triathlon, they say. Triathlon mari. Except the running is you run a marathon, and then cycling I think is about 180 kilometers, and then swimming for about 2 kilometers. And the madri adu. I know people who have done Ironman. So, and the swimming is in the open sea. So, I cannot swim in an open sea. I can swim in a pool. I can't swim in the sea. So, adanala, I have not been able to go and do it. So, the plan is, I have a pool at home. At some point, do an Ironman at home. Run on the treadmill. I have a cycle. Complete. Do an Ironman at home.
I have to find the time to do it. I have done each one individually. Cycling 180 பண்ணியிருக்கேன், swimming பண்ணியிருக்கேன், marathon பண்ணியிருக்கேன். So I have to find the time. It is supposed to be done back to back to back within 12 hours completion. அந்த மாதிரி. இன்னொன்று வந்து is to, the longest I have run is about 63 kilometers non-stop. I wanted to do a 100k run. சில சிட்டியில் பண்ணியிருந்தாங்க. I sort of recall Bangalore கூட they used to have Bangalore I think. But அது வந்து it's a 24 hours run to do a 100k. So I've been wanting to do 100-kilometer run, not go to some event or anything. I have a place where I run every day. I run 3 days a week. So there's a place I go and run. I've mapped it out. So someday I want to go and do a 100-kilometer run. Takes 7-8 hours, whatever. But do a full 100k run. So those are the types of things in my bucket list. Nothing in business. வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். இதெல்லாம் சர்ச் பண்ணும்போது கூட எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. திஸ் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். தேங்க்யூ.